ஹாய் கேஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல் கலாம் அகாடமி. மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போது வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நடந்து முடிந்த 12th ஆஃப் இயர்லி எக்ஸாம் அதோட வந்து கொஷின் பேப்பர், தமிழ் கொஷின் பேப்பர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேர்டு பார்த்துடலாம். அதுக்கான ஆன்சரு ஒன் வேர்டு: மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம். ஆன்சர் இ. ஆ இ இரண்டும் சரி. பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது. ஆன்சர் இ. வள்ளல்களை தந்தது. ஆன்சர் இ கரெக்ட். ஆன்சர் இ கரெக்ட். வெள்ள சமவெளிகள் அழிய காரணம். அதுக்கான ஆன்சர் ஆ. மணல் அள்ளுதல். வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக. அதுக்கான ஆன்சர் இ. விண்ணேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் வெங்கதிரும் முகிலும் வேறு இத்தொடர் தரும் முழுமையான பொருள். ஆன்சர் இ. விண்வெளியில் உள்ள வெண்மதி, வெண்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு. அண்ட் கொஷின் நம்பர் 5. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு. ஆன்சர் இ. முரண் பண்பு. வேறுபட்டதை குறிப்பிடுக. அதுக்கான ஆன்சர் வந்து இ. காட்சி மறைவு. அல்லல் படுப்பது ஊம் இல் எவரோடு பழகினார். ஆன்சர் வந்து இ. தீயினத்தார். முச்சந்தி இலக்கியம் என்பது. அதுக்கான ஆன்சர் வந்து இ. கூற்று ஒன்று தவறு. அதுக்கான ஆன்சர் வந்து கதை வடிவிலான வடிவம் உடையது. கூற்று 2 சரி. பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து 9th கொஷின். மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது. ஆப்ஷன் வந்து ஆ. குறியீடு. நெக்ஸ்ட் வந்து 10th கொஷின். சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி. அதுக்கான ஆன்சர் வந்து இ. திண்டிவனம். இப்போ வந்து 11th கொஷினுக்கு வந்து எனக்கு ஆன்சர் சரியாக தெரில, அது வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 12th. 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்னும் தொடர் உணர்த்தும் பொருள். அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆ. ஒவ்வொரு நாளும் சுழல் புதிது. கொஷின் நம்பர் 13th. தமிழ்நாட்டு கல்வெட்டுக்கள் தமிழ் மொழியில்தான் எழுதப்பட்டுள்ளன என்று நிறுவிய ஆராய்ச்சியாளர். அதுக்கான ஆன்சர் வந்து இ. கே.வி. சுப்பிரமணியனார். இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இப்போ புதுசாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. உரிமை தாகம் என்னும் கதையை எழுதியவர். ஆப்ஷன் வந்து ஆ. பூமணி. இப்போ வந்து நம்ம 14 ஒன் வேர்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் பகுதி 2ல் பிரிவு 1 பார்க்க போகிறோம். வந்து இப்போ நம்ம பிரிவு 1 பார்க்க போகிறோம். இதில் வந்து எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. 3 கொஷின் மட்டும்தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 15th ஒன். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார். அதுக்கான ஆன்சர் வந்து 26 பேஜ் நம்பரில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஈஸியான மெட்டீரியல். இதுதான் அந்த கொஷினுக்கு ஆன்சர். கவிஞர் சிற்பி வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார். இது வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அதுவும் வெறும் கீ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். இது படிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு சாலிடாக 3 மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து 16th ஒன். வசனம் கவிதை வேறுபாடு தருக. இந்த கொஷினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது இப்போ நான் மெட்டீரியலில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வசனம் கவிதை வேறுபாடு தருக. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சரு. இது வந்து எழுதினாலே 3 மார்க் போடுவாங்க. வெறும் வந்து கீ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து 17th ஒன். ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி குறிப்பு தருக. 71 பேஜ் நம்பரில் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி குறிப்பு எழுதுக. வெறும் 2 மார்க் தான் இருக்குது. இதுக்கு வந்து 3 மார்க்கு. இது வந்து மெட்டீரியலில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதினீங்கன்னா 3 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரிவு 2 பார்க்க போகிறோம். எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 2 கொஷின் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 2 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19th ஒன். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். பேஜ் நம்பர் வந்து 36ல் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சரு. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்.
இது வந்து ரொம்ப ஒரு ஆஃப் லைன் கூட இல்லை, ரொம்ப பிட்டாக தான் இருக்குது. இது படித்தாலே போதும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து 20th ஒன். புக்கில் தன்னை சிறுகுறிப்பு எழுதுக. அது வந்து 43 பேஜ் நம்பரில் இருக்குது. புக்கில் தன்னை சிறுகுறிப்பு வரைக. 2 பாயிண்ட் தான் இருக்குது, 2 மார்க்கு. இது எழுதுனா கரெக்டாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரிவு 3 பார்க்க போகிறோம். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடை தருக. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடியல் வனப்பு அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து எழுதணும். இதுக்கான ஆன்சர் வந்து 26 பேஜ் நம்பரில் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சரு. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 24th கொஷின். எவையேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இதுக்கான ஆன்சர் வந்து 24th. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆளை வந்து அறுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளை வந்து பேசுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறுத்துக்கு ஆன்சர் வந்து இது அறுத்து. அரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அரு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, உ வினையற்ற விகுதி. நெக்ஸ்ட் வந்து ஆளை வந்து பேசுவார். பேசு கூட்டல் இவ் கூட்டு ஆர். பேசு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் டர்ன் பண்ணிக்கிறோம். 25th கொஷின் வந்து எவையேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அருங்கானகம். அருங்கானகம் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதில் வந்து ஈறுபோதலை யூஸ் பண்ணி இனமிகள் யூஸ் பண்ணணும். அருங்கானகம். அருமை கூட்டல் கானகம். ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை நீங்கி அரு கூட்டல் கானகம். நெக்ஸ்ட்டு வந்து இனமிகள் யூஸ் பண்ணணும். இனமிகள் என்னும் விதிப்படி இங்கு அருங்கானகம்க்கு இங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இங்கு வந்து தோன்றி அருங்கூட்டல் கானகம், அருங்கானகம் என்றானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதுக்கான பேஜ் நம்பர் வந்து 42ல் இருக்குது. அலை அலை அழை. அலை வீசி அலை உடைகிறது. பாம்பு வெளியில் வந்தால் ஆபத்து என அன்னை அழைக்கிறாள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து 27th ஒன். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதுக்கான கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் ஆன்சரும் பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும்போது கூர்ந்து கவனம் அறிவை பெறுவதற்கு வளர்வதற்குமான அடிப்படை தேவையாகும். இப்போ இத்தோம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 28th. உங்களுக்கு யார் இருக்குது இல்லைங்களா, அது வந்து யாரால் சொல்ல அப்படி கரெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மரபு பிழையை வந்து நீக்கி எழுதணும். முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். முருகன் சோறு உண்டு பால் பருகினான். நெக்ஸ்ட் வந்து பனை மட்டையில் கூரை வைத்திருந்தனர். பனை ஓலையால் கூரை வேந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 30. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. தமிழில் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழில் வந்து மாற்றி எழுதணும். ஃபஸ்ட் ஒன் டெபிட் கார்டுக்கு ஆன்சர் வந்து பற்று அட்டை. நெக்ஸ்ட்டு வந்து பிப்ளியோகிராஃபி நூல் பட்டியல். அதுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு வந்து பகுதி 3ல் வந்து நம்ம பிரிவு 1ல் வந்து 4 மார்க்கு, பிரிவு 2லையும் 4 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிவு 3ல் வந்து எவையேனும் 3னுக்கு மட்டும் விடையளிக்கவும். இதில் வந்து நம்ம 39th பார்க்க போகிறோம். ஏகதேச உருவாணி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 19th பேஜ் நம்பரில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெறும் கீ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஏகதேச உருவக அணியோட ஆன்சரு. அணி எடுத்துக்காட்டுக விளக்கம் பொருத்தம் இருக்குது. இதில் நீங்கள் 3 மட்டும் எழுதினா கூட போதும், வேறு எதுவுமே எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து 40 பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 நயங்கள் கேட்டிருக்காங்க. முச்சங்கம் கூட்டி முதுமலர் தமை கூட்டி. இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எப்போவுமே கேட்கக்கூடிய கொஷின். இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து 34th பேஜ் நம்பரில் இருக்குது.
இதுதான் அதுக்கான ஆன்சரு. இலக்கிய நயம் பாராட்டுக. அதில் வந்து 4 தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதா இருந்தால் கூட எழுதலாம். இல்லைன்னா சைடு ஹெட்டிங் இந்த மாதிரி போட்டு எழுதுக. திரண்ட கருத்து, வாழைக்கு குருத்து அழகு, கவிதைக்கு கருத்து அழகு. இந்த மாதிரி நீங்கள் கோட்ஸ்லாம் நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் கொடுப்பாங்க. பாடலின் கருத்து, இந்த பாடலில் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அது மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் மைய கருத்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. அதுக்கப்புறம் தெரியலனா எழுத வேண்டாம். இதில் அப்படியே அது இருக்கிற அந்த பேராகிராஃபே கமா போட்டு அந்த ஃபுல்லு 2-3 லைன் வர மாதிரி எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வந்து தொடை நயம். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். தொடை நயத்துக்கு வந்து ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். மோனை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் எழுத்து எது இருக்கோ அது வந்து மோனை. நெக்ஸ்ட்டு வந்து எதுகை பார்க்க போகிறோம். 2வது எழுத்து வர்றது வந்து எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பிளாக் கலரில் பெனில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து ஒன்றி வருவது. அந்த கூட்டி, புலவர் தமை கூட்டி, பொருள் கூட்டி, கவி கூட்டி, பெருமாட்டி இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதிலே உங்களுக்கு தெரியும். இப்படி வந்துச்சுன்னா வந்து இயைபு நயம். அதுக்கப்புறம் அணிநயம். அணிநயம் வந்து அதில் என்ன அணி இருக்கோ அந்த அணி எடுத்து எழுதுங்க. தெரியலனா எழுத வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாக தப்பாயிடும். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க. தெரியலனா விட்டுடுங்க. சந்தநயம். இந்த அரசனுக்கு சுவை, அரசனுக்கு அவை அழகு, கவிதைக்கு சுவை அழகு. இந்த கோட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எழுதுங்க. தெரியலனா விட்டுடுங்க. இதில் வந்து பெருமித சுவை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது எழுதும்போது நீங்கள் ஒரு கட்டுரை மாதிரி ஒரு நல்லா ஃபார்ம் பண்ணி நல்ல பிளாக் கலரில் இந்த மாதிரி திரண்ட கருத்து, மையக்கருத்து, மோனை, எதுகை, இயைபு, அணிநயம், சந்தநயம் இந்த மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு வந்து நிறைய மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 41 தமிழாக்கம் தருக. 30 பேஜ் நம்பரில் இருக்குது. இதில் வந்து எல்லாமே இங்கேயே வந்துடுது உங்களுக்கு. லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இது வந்து எல்லாமே ஒரே லெசனில் எல்லாம் கரெக்டாக அப்படியே சேம் 1 2 3 4 அப்படியே சேமாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செகண்ட் ஒன் வந்து அ நியூ லாங்குவேஜ் இஸ் அ நியூ லைஃப். ஒரு புதிய மொழி என்பது ஒரு புதிய வாழ்க்கை. தேர்ட் கொஷின் வந்து இஃப் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். மக்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் அவர்கள் மொழியில் பேசு. ஃபோர்த் ஒன் வந்து நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர் வே டு விஸ்டம். மொழியின் அறிவு பெற்றவன் ஞானத்தின் வாயிலை அடைகிறான், கதவை திறக்கிறான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வரைக்கும் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு தமிழாக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ஒரே தமிழாக்கம். இந்த எக்ஸாமில் மட்டும்தான் ஒரு லெசன்லேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாழ்க்கை நிகழ்வை வந்து நம்ம எழுதணும். அது பழமொழியில் வச்சு. யானைக்கும் அடிசொருக்கும் அதுக்கான கொஷின், அதுக்கான ஆன்சர் வந்து 23 பேஜ் நம்பரில் இருக்குது. இதுதான் அந்த வாழ்க்கையின் நிகழ்வு. அந்த பழமொழி, அந்த யானைக்கும் செருக்கும், அதுக்கப்புறம் அந்த பழமொழியின் விளக்கம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் பழமொழி உணர்த்தும் நீதி அந்த மாதிரி எழுதுங்க. நல்லா மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 43ல் வந்து பார்க்க போகிறோம். வாகைத்திணை. பேஜ் நம்பர் வந்து 21ல் இருக்குது. வாகைத்திணையை விளக்குக. ஆனால் எல்லா வருஷமும் பாடாந்திணை தான் கேட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த தடவை ஒரு சேஞ்சுக்காக வாகைத்திணை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாடாந்திணை வாகைத்திணை ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அது கேட்டிருந்தாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மாற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரிவு பகுதி 4ல் வந்து இந்த 6 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பகுதி 5 47ல் வந்து காய்நல் அறுத்து அப்படின்ற ஒரு புறநானூற்று பாடலை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு திருக்குறளும் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறேன் வந்து எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போன்னு இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.